ஃபங்க்ஷன் வேற ஈஸியாக நடக்குது, ரொம்ப தூரம் வந்துட்டு போறது கஷ்டமா இருக்கும். அவர் வேற ரூம் போட்டு வச்சிருக்காருமா, அதான் ஒரேடியா தங்கி இருந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துடலான்னு போறோம். ரிசப்ஷனுக்கும் போகணும், கல்யாணத்தையும் பார்க்கணுமா? ஏதாவது ஒண்ணு அட்டெண்ட் பண்ணா போதாதா? நாம அப்படி பண்ண முடியாதுக்கா. அவரால் நிறைய ஹெல்ப் கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்க வேண்டியது நிறைய இருக்கு. பத்தாததுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூம் போட்டு வச்சிருக்காரங்கா, போலன்னா தப்பா போயிடுக்கா. ஆமா ஆமா, நமக்கு உபகரணம் பண்ணவங்க கிட்ட நம்ம கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? என்ன அத்தை சேம் சைடு கோல் போடுறாங்க? அதுக்கு எதுக்கு வெண்மதியையும் கூட்டிட்டு போறப்பா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, பாவம் அவ இப்பதான் இந்த பில்லி சூனியத்துல படாத பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்திருக்கா. இந்த நேரத்துல அவளை கூட்டிட்டு போய் ரிசப்ஷன் கல்யாணம்னு அலக்கழிக்கணுமா? அம்மா நல்லா தான் பேசி நடிக்கிறாங்க. அம்மா ஏதாவது பண்ணுமா? அவங்க கிளம்புறாங்கம்மா. நான் என்னடி பண்ணுவேன்? நெஞ்சு வலிக்குதா? ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் வா மாப்ள. ஐயோ மாப்ள. ஐயோ 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 அத்தை. ஐயோ அத்தை. ஐயோ மாப்ள. ஐயோ அம்மா அம்மா என்னாச்சு? மாமா என்னாச்சு மாமா? நீ அப்படி போடியா இல்லையோ, நெஞ்சு வலி வந்துருச்சு அம்மாக்கு. அம்மா அம்மா என்ன பண்ணுது? அம்மா என்ன பண்ணுதுமா? ஐயோ அத்தை. அம்மா சொல்லுமா, என்னம்மா பண்ணுது? அம்மா 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 சொல்லுமா? மாப்ள அம்மாவால பேச முடியலப்பா, அந்த அளவுக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா. நீ பேசுனா கூட பதிலே சொல்லாம படுத்திருக்காங்க பாரு. போய் தண்ணி எடுத்துட்டு